நிழல் போல நானும் நடை போட நீயும் தொடர்கின்ற சொந்தம் நெடுங்காலம் கூட நிறம் மாறக்கூடும் மனம் கொண்ட பாசம் தடமாறிடாதே சுத்தமா வந்து வெயிலே திறக்காம அப்படியே மூடின்னு இருக்கு வானம். வெயில் அடிச்சதுன்னா டக்குன்னு வந்து அழகா பனி எல்லாம் விளைகிறோம். ஆனா அந்த அளவுக்கு என்னமோ பனி இல்லாத மாதிரி தான் இருக்கு எங்க ஊர்ல. ஹாய், மறுபடியும் மறுநாள் காலையில இருந்து vlog வந்து கண்டினியூ ஆகுது. போத்தீஸ்ல இருந்து வரத்துக்கே பாத்தீங்கன்னா ஒரு 6 மணி போல ஆயிடுச்சு. அதனால வந்து ரொம்ப டயர்டா இருந்ததால சாப்பிட்டு படுத்துட்டோம். நேற்று எதுவும் vlog வந்து எடுக்கவும் முடியல. எங்களுக்கும் போன்லயும் வந்து ஃபுல்லாவே வந்து சார்ஜும் கம்மி ஆயிடுச்சு. அதனால சரி மறுநாள் காலையில இருந்து கண்டினியூ பண்ணிக்கிறேன். இதுக்கப்புறம் பூ பறிச்சுட்டு போயிட்டு நான் வந்து உங்களுக்கு என்னென்ன புடவைலாம் எடுத்துட்டு வந்தோம் அப்படின்றது காட்டுறேன். அன்னைக்கு பறிச்சோம்ல, ஒரு ஷார்ட்ஸ்ல கூட ஷேர் பண்ணியிருந்தேன். அது பாத்தீங்கன்னா இன்னைக்கு மறுபடியும் நிறைய பூத்துருச்சு. இங்க மட்டும் நல்லா அழகா பூக்குது. நான் வைக்கிற செடி எல்லாம் பூக்கவே மாட்டுது. அது பெரிய கவலையோட பறிக்கிறேன். ஓகேவா? நல்லா இருக்குல்ல, எல்லாமே சூப்பரா பூத்து. இதுக்கப்புறம் வந்து கொட்டிரும் விட்டா. அதனாலதான் வந்து பறிக்கிறோம். என் ஃப்ரெண்டுமே பாத்தீங்கன்னா பயங்கர டயர்ட் ஆயிட்டா. அவளுமே வீட்டுக்கு போயிட்டு சாப்பாடுலாம் செய்யணும்ல. அதனால வந்து சீக்கிரமா 6 மணிக்கு ஆயிடுச்சு. காலையில போனோம், 6 மணி போல ஆயிடுச்சு. சுத்தமா வந்து வெயிலே திறக்காம அப்படியே மூடின்னு இருக்கு வானம். வெயில் அடிச்சதுன்னா டக்குன்னு வந்து அழகா பனி எல்லாம் விளைகிறோம். ஆனா அந்த அளவுக்கு என்னமோ பனி இல்லாத மாதிரி தான் இருக்கு எங்க ஊர்ல. சூப்பரா பூத்துருக்கு மஞ்சள் கலர். நானும் சரி, இந்த பூவும் சரி, மேட்சிங் ட்ரெஸ். இன்னைக்கு பாரு, இன்னைக்கு எவ்வளவு பூ பூத்துருக்கு பாரு. இன்னைக்கு அன்னைக்கு விட இன்னைக்கு நிறைய பூல இல்லம்மா. இன்னைக்கு நிறைய பூ பூத்துருக்கு. இன்னும் 2 செடி. அம்மா வீட்டுக்கு வந்தா நம்ம 2 முழம் கிட்ட கனகாம்பரம் பூ வந்து பறிச்சலாம். இன்னும் 2 தொட்டி ரெடியா இருக்கு. இன்னைக்கே வந்து பூத்துருச்சு. அதுவும் அடுத்த முறை வரும்போது 2 முழம் கிட்ட நம்மளுக்கு பூ வருவாங்க. இப்ப வந்து சாரீஸ் எல்லாம் வந்து பாக்கலாம். 5 கட்ட பேக் நாங்க ரிட்டர்ன் கொடுத்ததுக்கு அப்புறம் தான் இந்த டூரிஸ்ட் பேக் வந்து கொடுத்தாங்க. ஆனா எங்க அம்மா கட்ட பேக் போச்சேன்ற பெரிய கவலை. ஓகேவா? இது மாதிரியான சாரீஸ் தான் வந்து எல்லாருக்கும் ஒரே மாதிரி ஒரே ரகமா தான் எடுத்துன்னு வந்திருக்கோம். ஒருத்தவங்களுக்கு ஒரு மாதிரி, இன்னொருத்தவங்களுக்கு ஒரு மாதிரி எல்லாம் எடுத்துன்னு வரல. எல்லாம் அப்பா சைட்லயும் சரி, அம்மா சைட்லயும் சரி, எல்லாருக்கும் ஒரே ரகமா ஒரே ஃப்ளோர்ல போய் அதே செக்ஷன்ல இருந்து எடுத்துன்னு வந்துட்டோம். இந்த சாரீ பேர் வந்து காப்பர் கான்ட்ராஸ்ட் சாரீஸ். ஓகேங்களா? இது பாருங்க, இது எல்லாமே வந்து அம்மாவோட செலெக்ஷன் தான். இது எப்படி இருக்கு பாருங்க. அடுத்தது கொடுப்பேன் பாரு. எல்லாமே வந்து ஒரு 30 புடவை கிட்ட எல்லாம் எடுத்து வச்சுட்டு அதுல இருந்து பிடிச்ச கலரா பார்த்து எடுத்துன்னு வந்தோம். நான் கேட்ட கலர்லாம் எடுத்துன்னு வந்து கடன்னு போட்டாங்க. எல்லாமே நீதான் அம்மா. நான் ஒண்ணு கூட எடுக்கலையாமா. எங்க அம்மா செலெக்ஷன் தான் எல்லாமே. எங்க அம்மா ஒத்துக்கவே மாட்டாங்க. அது மாதிரி ஒரு பழக்கம் எங்க அம்மா. என்ன கேட்பாங்க, இது எடுத்துக்கணுமான்னு கேட்பாங்க. நான் எது வந்து இது பிடிச்சிருக்குமானா எதுக்கு போட்டு இது எடுத்துன்னு வந்துருவாங்க. இதுதான், இது எல்லா அம்மாவுக்கும் இருக்கும். எப்படியும் இருந்தாலும் சொல்றேன், எங்க அம்மாவும் அப்படிதான் இருக்கிறாங்க. இது அப்புறம் பாருங்க, இது ஒரு கிரீனு ராமர் கலர் பார்டர், ராமர் ப்ளூ பார்டர். இதுவும் பாருங்கன்னா ஒரு மாதிரி பீச் கலர் சொல்லுவாங்கல்ல, அந்த மாதிரி கலர் உள்ள முந்தியும் இதுவும். இது பாரு, இது வந்து ஒரு ப்ளூ, இது டார்க் ப்ளூ உள்ள முந்தி. எல்லாமே ஒவ்வொரு கலர் தான். ஒரே கலரா 2லாம் எடுத்துன்னு வரல. எதுவும் எல்லாமே தனித்தனி கலர். எல்லா பார்டருமே பாத்தீங்கன்னா எங்க அம்மா பார்டர் தான் பார்த்து செலக்ட் பண்ணிருக்காங்க. சாரீ பார்த்தே செலக்ட் பண்ணல, பார்டர் பார்த்து தான் செலக்ட் பண்ணி எடுத்துன்னு வந்திருக்கோம். சித்ராவா இந்த கிரீன், இது ஒரு லைட் கிரீன். இது என்ன கிரீன்மா? இது வெந்திய கிரீன், வெந்திய கலர் மாதிரி இருக்குது கொஞ்சம். அது மாதிரி இருக்கு.
டபுள் ஷேட் தான் எல்லாமே. உங்களுக்கு போன்ல எப்படி இருக்குன்னு தெரியல, எங்களுக்கு வந்து எல்லாமே டபுள் ஷேடா இருக்குது. இது பாருங்க, ஓகேவா? எதுவும் பிரிச்சு காட்டலன்ற ஒரே ஒரு வருத்தம் தான் எனக்கு. இதுவும் பாத்தீங்கன்னா சூப்பரா இருக்கும் பாருங்க. உள்ள வந்து இந்த மாதிரியான கலர் முந்திக்கலாம். இந்த கிரீன் பாருங்க, இது டார்க் கிரீனு, லைட் கிரீன். சாரீஸ் ஃபுல்லாவே லைட் கிரீனு, பார்டர் எல்லாமே டார்க் கிரீன் வந்திருக்கு. அதே மாதிரி முந்தி எல்லாமே டார்க் கிரீன். யாருக்கு எந்தெந்த கலர் போகுதுன்னு தெரியல. இது பாருங்க ப்ளூ. தான் இது ஒரு வெந்தய கலரு. ப்ளூ ப்ளூ பார்த்தாவே எங்களுக்கு அம்மாவுக்கு வந்து பிடிக்காது. இந்த வெந்தய கலருக்காக தூக்கிட்டு வந்துட்டாங்க. ப்ளூல வந்து முந்தி வருது, பிளவுஸும் ப்ளூவா தான் வருது. எல்லாத்துக்குமே ரன்னிங் பிளவுஸ் ஆட்டக்கூடாதுமா, இலையெல்லாம் வச்சு பண்ணிருக்காங்க. இதுவும் டார்க் ப்ளூ. நிறைய டார்க் ப்ளூஸ்ல வந்து முந்தி எல்லாம் வந்திருக்கு. பார்த்து இது ஒரு மாதிரி எல்லோ, இது கோல்டன் கலர் எல்லோவா, அது மாதிரி. இதுக்கும் வந்து டார்க் ப்ளூ. நிறைய வந்து அங்க இந்த மாதிரி சாரீஸே பாத்தீங்கன்னா நிறைய ப்ளூஸ்ல வந்து பிளவுஸ் அந்த முந்தி வந்து ப்ளூல தான் நிறைய இருந்தது. நானும் எல்லோ, அதுவும் எல்லோ. ஆனா இது கோல்டன் எல்லோ. இந்த ப்ளூ பாருங்க. மோஸ்ட்லி இந்த கலர் பேர்லாம் ரொம்ப தெரியாது. பாருங்க, இதுவும் மத்தது கொடுப்பா. இது பாருங்க. எத்தனை சாரீஸ் வந்து காட்டுறேன்னு கமெண்ட்ல சொல்லுங்க. யார் கரெக்டா சொல்றீங்கன்னு வந்து பாக்குறேன். இதுல வந்து பிளவுஸும் முந்தியும் வந்து வருது. நிறைய வந்து ப்ளூவும் அந்த பீச் கலர் தான் வந்து மயில் கலர். இதுதான் வந்து நான் கலர் நிறைய பேருக்கு பிடிக்கும். யார் கட்டினாலும் நல்லா இருக்கும். இந்த மயில் கலர் கிரீன், டார்க் கிரீன் நல்லா இருக்கும். ரொம்ப பிடிச்சி நான் தான் செலக்ட் பண்ணேன். இது யாருக்கு வந்திருக்கோ அவங்க வந்து என்ன பார்த்து நீங்க நேரா சொல்லணும். எப்படி எல்லாரும் நம்ம சொந்தக்காரல எல்லாரும் யாருக்கு வருதோ இது என்னுடைய செலெக்ஷன். சரிங்களா? சரி வாங்க அடுத்தது ட்ரெஸ் பார்க்கலாம். ஜென்ஸுக்கு எடுத்து பார்க்கலாம். இது வந்து அப்ப அந்த ட்ரெஸ் எடுப்பா, கோபால் நகேத்தோம்ல, இதுதான் வந்து எங்க பெரியப்பா பையனுக்கு வந்து எடுத்தோம் இந்த ட்ரெஸ். அது ரெடிமேட் தான் போடுமா, அதனால அது மாதிரி எடுத்துன்னு வந்துட்டோம். இது வந்து நானும் என் ஃப்ரெண்டு என் அப்பா தான் செலக்ட் பண்ணோம். அது எந்த மாதிரி போடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு எங்களுக்கு தான் தெரியும். கோபால்னா நீ வீடியோ கண்டினியூவா பாக்குற, இந்த ட்ரெஸ் உனக்கு பிடிச்சிருக்குன்னா அதுக்கு நான் தான் காரணம். நான் தான் உனக்கு செலக்ட் பண்ணி எடுத்துன்னு வந்தேன். இங்க பாருங்க, இதெல்லாம் வந்து பெரியப்பா சித்தப்பாக்கு, அம்மாவுடைய தங்கச்சி வீட்டுக்காரங்களுக்கு, அவங்க எல்லாருமே வந்து ஒயிட் ஷர்ட் தான் போடுவாங்க. சைஸ் மட்டும் தான் வந்து மாறும். அவங்க எல்லாருக்குமே ஒயிட் ஷர்ட் வந்து எடுத்துன்னு வந்தோம். கீழே வந்து பேண்ட்ல எடுத்துன்னு வரல, வெறும் வேஷ்டி. அவங்க எல்லாருக்குமே வந்து இது போல வேஷ்டி இது மாதிரி. இந்த கலர்ஸ் வந்து மாறும். ஒரே கலர் எல்லாம் கிடைக்கல எங்களுக்கு. அதனால ஒன்னு கோல்டு, ஒன்னு ப்ளூ, அந்த மாதிரி வந்து லைன்ஸ் வந்து போகுது. சின்ன லைனு அது மாதிரி இதுதான் மாறும். தவிர எல்லாருக்கும் ஒரே மாதிரி வேஷ்டி தான். ஓகே, ரொம்ப இது ஜென்ஸுக்கு வந்து எடுக்கிறது பாத்தீங்கன்னா ஒரே நின்று நாங்க எடுத்துட்டோம். இதுக்கு வந்து பாத்தீங்கன்னா புடவை எடுக்கிறதுக்கு தான் ஃபர்ஸ்ட் ஒரு ரவுண்ட் வந்து வந்தோம். எது வந்து ஃபர்ஸ்ட் எடுக்கலாம், எது எடுத்தா நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஃபர்ஸ்ட் அந்த மாடியே வந்து ரவுண்ட் அடிச்சு பார்த்துட்டுக்கு அப்புறம் தான் இந்த சாரீஸ் போய் எடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு முடிவு பண்ணோம். இது வந்து என் அக்கா வீட்டுக்காருக்கு, பெரியப்பாவுடைய மருமக பிள்ளைக்கு வந்து எடுத்தோம். அவர் ரெடிமேட் தான் போடுவாரு, அதனால அவருக்கு இந்த கலர் எடுத்துன்னு வந்துட்டோம். அவருக்கு வேஷ்டி, அவருக்குமே வந்து வேஷ்டி இந்த மாதிரி செட்டா வச்சு கொடுத்துடலாம் அப்படின்னு. ஃபுல் ஹேண்ட் தான் போடுவார். ஃபுல் ஹேண்ட் செட்டை தான் எடுத்துன்னு வந்திருக்காங்க. அப்புறம் இது எல்லாமே சட்டை தான். இது எல்லாம் சட்டைகள், ஒயிட் ஷர்ட்டு. அப்புறம் வந்து தச்சு தான் போடுவாங்க. சில பேர் இருக்காங்கல்ல, தச்சு தான் போடுவாங்க, ஒயிட் ஷர்ட்லாம் போட மாட்டாங்க. அவங்களுக்குலாம் வந்து இது மாதிரி செட்டில் எடுத்துன்னு வந்துட்டோம். இது மாதிரி பிட்டு கிழிச்சு எடுத்துன்னு வரலான்னு பார்த்தோம். அப்புறம் அவங்க என்ன சொன்னாங்க, ஆல்ரெடி கிழிச்சதே வந்து இருக்கு, அழகா பாக்ஸ்ல போட்டு கிஃப்டா தானே கொடுக்க போறீங்க, இது மாதிரி கொடுங்க அப்படின்னாங்க. சரி நாங்க இது மாதிரி எடுத்துன்னு வந்துட்டோம். அப்புறம் இந்த டவலு சாமி கும்பிட்றதுக்காக எடுத்துன்னு வந்தாங்க. இதெல்லாம் வேஷ்டிகள் தான். கலர்ஸ் பாருங்க, ஒவ்வொரு கலரு வந்து மாறும். இது வந்து எல்லோ,
சந்தன கலரு, இது வந்து ப்ரௌன் கலர், கிரீன் கலர். இருடா வரேன். என்னப்பு? இது வந்து ப்ரௌன் கலர். இதெல்லாம் விட்டு. அப்புறம் பாருங்க, இது வந்து வீட்டுக்கு ஸ்கிரீன் வேணும். ஜன்னலுக்குன்னு கேட்டு சாமிக்கு தான் போட போறாங்க. சாமி ஸ்கிரீன் வயசாயிடுச்சு. சாமி ஸ்கிரீன் இதோடைய ரேட் என்னன்னா 287, 287 ரூபாய். நல்லா இருக்கா? இதானே ஃப்ரண்ட். இதான் ஃப்ரண்ட். நல்லா இருக்கா? இதுவும் என் ஃப்ரெண்டு தான் செலக்ட் பண்ணாங்க மேடம். லைட் கலரா எடுங்க ஆண்டி, நல்லா இருக்கும் அப்படின்னு. அவ்வளோதான். 2 சாரீஸ். எத்தனை சாரீஸ் வந்து எடுத்துட்டு வந்திருக்கேன்னு கரெக்டா சொல்லுங்க பாப்போம். யார் கரெக்டா சொல்றீங்கன்னு பாக்குறேன். இதுதான் எடுத்துட்டு வந்தோம். எல்லாமே ஒரே கலெக்ஷன்ஸ் தான். என்ன கலர்? ரெண்டுமே இங்கிலீஷ் கலர். கேலண்டர் தான் வரும் அப்படின்னு சொல்லிட்டு எதிர்பார்த்துட்டு இருந்தோம். ஆனா மந்த்லி கேலண்டர்லாம் வரல. டெய்லி கேலண்டர் தான் இருக்குதுன்னாங்க. மந்த்லி கேலண்டர் வரும் அப்படின்னு சொல்லிட்டு போய் கேட்டேன். இல்லைன்னு இந்த கேலண்டர் வாங்கி வர மாதிரி ஐடியா இல்லை. சரி, சாமியா வரதை வந்து வேணானோ அப்படி லட்சுமியா இருக்கிறாங்களேன்னு தூக்கி நோட்டோம். ஓகே, அப்ப அந்த இதை மட்டும் பார்க்கலாம். அதே மாதிரி மடிப்போமா? ஐயோ, இதமா அழகா பண்றாங்க கடையிலலாம். ஐ நினைச்சா மறுபடியும் பண்ணலாமா? நம்மளுக்குலாம் அது வராது சரியா? இது வந்து பிரிச்சிருவாமா? ஓகே, இதுதான் வந்து முந்தி. பிளவுஸ் இதுலயே வந்து பிளவுஸ் இருக்கு. இதுலயே வந்து பிளவுஸ் இருக்கு. இது முந்தி. இதுலயே வந்து பிளவுஸ். இதுல இருந்து பிளவுஸ் வந்துடும். இதோட வந்து முடிஞ்சிட்டு முந்தி. இதுதான் புடவை வந்து இதான் புடவை ஃபுல்லா இது வரும். கரெக்டா? பார்டர் பாத்தீங்கன்னா அழகா ஏதோ பூ மாதிரி பூ. ஒரு சைட் பார்டர், இன்னொரு பக்கம் பாத்தீங்கன்னா மெலிஸ் பார்டர். ஓகேவா? இந்த பக்கம் பாத்தீங்கன்னா நம்ம கை பாதி சைஸ் வரைக்கும் பெரிய பார்டர். அப்படியே முந்தியும் அதே தான். சூப்பரா இருக்கு. கலர் நல்லா டபுள் ஷேடு, லைட் கிரீன் எல்லோ மிக்ஸ்டு மாதிரி இருக்கு. கிரீன்னு சொல்றதா இல்ல என்ன கலர்னு சொல்றதே தெரியல. லைட் கிரீன். இது வந்து பிளவுஸ் அப்படியே ரன்னிங்லயே வந்துருக்கு பிளவுஸ். ஓகேவா? அவ்வளவுதான். எனக்கு இந்த கலர்னா ரொம்ப நல்லா இருக்கா? இது வந்து அம்மாச்சி சாரினாவே பிடிக்குது, ஏனே தெரியல. ஓகே, மடிச்சிடலாம் இருமா. ஓகே, எல்லாருக்கும் எடுத்து வீட்டுக்கு தலகாணி உரை. இது வந்து கொஞ்சம் பொறுமையா தேடினாதான் நம்மளுக்கு இந்த மாதிரி கம்மி ரேட்ல வந்து கிடைக்கும். அதே அந்த பொட்டியில வந்து 160 ரூபாய் 250 ரூபாய் எல்லாம் போட்டு விற்கிறாங்க. கொஞ்சம் பொறுமையா தேடணும்னா இந்த மாதிரி 61 ரூபாயில இது மாதிரி சூப்பரான தலகாணி உரை வந்து கிடைக்கும். இதுல ஒரு பீஸ், அதை ரெண்டு ஒரு ஜோடியா வாங்கி வந்துட்டோம். அதே மாதிரி இதுவும் 61 ரூபாய் தான். 160 ரூபாயில இருந்தது. அதுவும் இதே மாதிரிதான் இருக்கு. அது என்னன்னு தெரியல. ஆனா கொஞ்சம் பெருசா இருக்கும் இல்லம்மா? கொஞ்சம் பெருசா இருந்தது இல்லாம 160 ரூபாய். இதுவும் 61 ரூபாய் தான். இதுலயும் வந்து இதோ ஒண்ணு ஒரு ஜோடி எடுத்துன்னு வந்துட்டோம். ஓகேப்பா, இந்த வீடியோ வந்து இதோட வந்து முடிச்சுக்கிறேன். நம்மளோட சேனல் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. நான் எத்தனை சாரீஸ் வந்து காட்டினேன்னு கமெண்ட்ல வந்து சொல்லுங்க. நம்ம சேனல் பிடிச்சிருந்தா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அடுத்ததா வந்து சூப்பரான விளாக்ல பார்க்கலாம். எப்படியும் அடுத்த விளாக் வந்து இதே மாதிரி ஷாப்பிங் விளாகா தான் நான் வந்து போடுவேன். விளாக் பிடிச்சிருந்தா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அடுத்ததா சூப்பரான